Hello viewers, welcome to my channel Easy63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.31 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க்ஸ். f of x is equal to tan x கொடுத்திருக்காங்க. ஸோ f of 0 வந்துட்டு tan 0 0 ஆயிடும். f dash of x வந்து tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. இது நான் வேறு மாதிரி மெத்தடில் போட்டிருக்கேன். இந்த மெத்தட் புரிஞ்சிருந்தாலும் படிச்சுக்கோங்க, இல்லை புக் மெத்தட் புரியுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாய்ஸஸ் யோர்ஸ். புக்கில் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, நான் ஆல்டர்னேட் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு எது புரியுதோ அது படிச்சுக்கோங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா, 1 + tan square theta = secant square theta. அந்த ஐடென்டிட்டியை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ டேனுக்கு பதிலாக f of x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் உங்களுடைய f dash of x. அதனால தான் தனியாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். f dash of 0 வந்துட்டு 1 + f of 0 என்ன வந்தது, 0 வந்தது. ஸோ 1 + 0² 1ன்னு வந்துடும். அடுத்தது f double dash of x 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். f of x the whole square டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பவர் முன்னாடி வந்துடும் 2f of x. மறுபடியும் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x. ஸோ f double dash of 0 வந்துட்டு 0 + 2 into f of 0 வந்துட்டு 0, f dash of 0 வந்துட்டு 1. ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அடுத்தது f triple dash of x. இப்போ இங்கே 0 தான் இருக்குது, அதை விட்டுருங்க. 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் யூவி மெத்தட் பண்ண போகிறீங்க. f of x அப்படியே இருக்கும். f dash of x பண்ணால் f double dash of x வரும். ப்ளஸ் f dash of x அப்படியே இருக்கும். f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of xன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் f dash of x into f dash of x வந்து நான் f dash of x the whole square எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட f triple dash of x. அப்போ f triple dash of 0 வந்துட்டு 2 into இது 0, இது 1 + 0². ஸோ 2 1s are 2. இதுதான் f triple dash of 0. அடுத்தது f4 of x. இந்த 2 அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்தையும் யூவி மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ f of x அப்படியே வச்சுக்கோங்க. f double dash of x பண்ணால் f triple dash of x ப்ளஸ் f double dash of x அப்படியே வச்சுக்கோங்க. f of x பண்ணால் f dash of x. ஸோ உங்களுக்கு இது எப்படி வந்துடும்னா 2 ப்ளஸ் இது யூவி மெத்தடில் இதை பண்ணியாச்சு. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் 2 into f dash of x. f dash of x மறுபடியும் பண்ணுறப்போ f double dash of x. வீடியோவை 1க்கு 2 வாட்டி போட்டு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ f4 of 0 வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 2 into இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து லைனாக நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 0 into 2 + 0 into 1 + 2 into 1 into 0. இப்போது இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், இது வந்துட்டு 0 ஆகிடும். அப்போது உங்களுக்கு மொத்தமாகவே 0 ஆகிடுது. இப்போது f5 of x 2 ஓவராலாக 2 வெளியில் ஒன்று இருக்குது. இது யூவி மெத்தடில், இது யூவி மெத்தடில், இது யூவி மெத்தடில், மொத்தம் 3 யூவி மெத்தட் வருது லாஸ்ட் ஒன்றுக்கு. ஸோ 2 into இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f4 of x ப்ளஸ் f triple dash அப்படியே வச்சுட்டு f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x. ஒரு யூவி மெத்தட் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் யூவி மெத்தட் ப்ளஸ் f double dash of x அப்படியே வச்சுட்டு f dash of x பண்ணால் f double dash of x ப்ளஸ் f dash of x வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா f triple dash of x ப்ளஸ் 2 into இது தேர்ட் யூவி மெத்தடு. f dash of x அப்படியே இருக்கும். f double dash பண்ணால் f triple dash of x ப்ளஸ் f double dash அப்படியே இருக்கும். f dash பண்ணால் f double dash. ஸோ 3 யூவி மெத்தட் முடிச்சிட்டேன். இப்போது f5 of 0. ஸோ 2 into இது வந்து 0 into 0 ப்ளஸ் இது வந்து 2 into 1 ப்ளஸ் இது வந்து 0 into 0 ப்ளஸ் 1 into 2 ப்ளஸ் 2 ப்ராக்கெட்குள்ளே 1 into 2 ப்ளஸ் 0 into 0. ஸோ இப்போ 2 into இது 0 ஆகிடும், விட்டுருங்க. இது 2 1s are 2 போட்டுக்கோங்க. இது 0 ஆகிடும், விட்டுருங்க. இது 1 2s are 2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 into உள்ள ஒரு 2 இருக்குது. இந்த 2 + 2 4 ஆகிடும். 2 2s are 4 ஆகிடும். 4 + 4 8, 8 2s are 16. ஓகேவா? இப்போது tan x-ஓட ஃபார்முலாவை எழுதிட்டேன். இப்போ நீங்கள் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of 0 எடுத்ததுமே 0 ஆகிடுச்சு. 0 ப்ளஸ் இது வந்து 1 into x/1 ஃபேக்டோரியல். அடுத்தது 0. அடுத்தது 2 into x³ 3 ஃபேக்டோரியல். அடுத்தது 0 ப்ளஸ் 16 into x⁵5/5 ஃபேக்டோரியல். இப்போ x/1 வெறும் x ஆகிடும். இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x³ 3 வந்துடும். இப்போ இங்கே பாருங்களேன், மேலே 16 இருக்குது, கீழே 5 ஃபேக்டோரியல் போட்டிருக்கேன். 4ஐயும் 2ஐயும் 8 2s are 16ன்னு கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ 2/15 x⁵5 + ... இப்போது உங்களுக்கு லா
லாங் ஷார்ட்டில் இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியல் பார்ட்டை மட்டும் தனியாக காமிக்கிறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க சரியா. இந்த பக்கம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுற ஸ்டெப்ஸு, இதுவுமே நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. அட் லாஸ்ட் இது வந்து சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப்பு இந்த சம்மில் ரொம்ப ஈஸி தான். இதுதான் மொத்த சம்மையும் ஃபுல் வியூவில் காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.